அருமையானவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தன்மையை குறித்து பேசும்போது, இன்ன இப்ராஹீம லஹலீமுன் அவ்வாஹும் முனீப், நிச்சயமாக இப்ராஹிம் சகிப்புத்தன்மை உடையவராகவும் இளகிய மனங்கொண்டவராகவும் எதற்கும் இறைவனின் பால் முகம் திரும்புபவராகவும் இருந்தார் என்பதாக குர்ஆனினுடைய 11வது அத்தியாயம் 75வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குறிப்பிடுகிறார். பொய்யிலேயே பிறந்து பொய்யிலேயே வளர்ந்து என்று சொல்லுகிற அளவுக்கு அதிகமாக பொய் பேசினால்தான் பிழைக்க முடியும் என்று சொல்லுகிற ஒரு கால சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய வாழ்நாளில் 3 கட்டங்களில் பொய்யுரைத்தார்கள் என்கிற செய்தியை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதில் ஒன்று, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வாலிப பருவத்தில் இருக்கிற அந்த நேரம், அந்த ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாம் இணை வைக்கக்கூடிய திருவிழாவிற்கு புறப்பட்டு செல்கிற போது, இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய அந்த திருவிழாவில் நாம் கலந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக வேண்டி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஊரினுடைய அந்த மக்கள் எல்லாம் திரண்டு அந்த திருவிழாவை கொண்டாடுவதற்காக செல்கிற போது, நான் அந்த திருவிழாவிற்கு வர இயலாத ஒரு நிலையில் இருக்கிறேன், எனக்கு ஜுரமாக இருக்கிறது, காய்ச்சல் அடிக்கிறது என்பதாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பொய்யாக அந்த இணை வைத்தல் கூடாது என்பதற்காக வேண்டி, அந்த திருவிழாவில் தான் கலந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக வேண்டி அந்த முதல் பொய்யை சொன்னார்கள். அதற்கு பிறகு அந்த மக்கள் எல்லாம் திருவிழாவிற்கு சென்று விட்டார்கள். ஊரிலே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தங்கிவிட்டார்கள். ஊரில் இருக்கிற நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களுக்கு, இறைவன் ஒருவன் இருக்கிறான், நீங்கள் வணங்கி கொண்டிருக்கிற இந்த சிலைகளின் மூலமாக எந்த பயனையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது, ஏனென்றால் அது தன்னுடைய தீங்கையே அதால் போக்கிவிட முடியாது என்பதை அந்த மக்களுக்கு விளங்க வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஊரினுடைய மக்கள் எல்லாம் அந்த திருவிழாவிற்கு சென்றதற்கு பிறகு சிலைகள் எல்லாம் ஒரு இடத்தில் வைக்கப்பட்டிருந்தது ஒன்றாக. அந்த இடத்திற்கு சென்ற நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த சிறு சிறு சிலைகளை அடித்து நொறுக்கினார்கள். அதில் ஒரு பெரிய சிலை ஒன்று இருந்தது. அதில் கையில் தான் எந்த கோடாரியின் மூலமாக அந்த சிலைகளை உடைத்தார்களோ அந்த கோடாரியை அந்த பெரிய சிலையினுடைய கையில் வைத்து விட்டு வந்து விட்டார்கள். திருவிழாவிற்கு சென்ற மக்கள் எல்லாம் ஊர் திரும்பினார்கள். வந்து பார்த்தால் சிலைகள் எல்லாம் உடைந்து கிடக்கிறது. யார் இதை செய்தது என்று பேசுகிறார்கள். அப்பொழுது அவர்களுக்கு மத்தியில் சொல்லப்பட்டது, ஊரினுடைய எல்லா மக்களும் திருவிழாவிற்கு சென்று விட்டோம், இங்கே தங்கி இருந்தது ஆசருடைய மகன் இப்ராஹிம் மட்டும்தான் இருந்தார். அப்படியானால் இந்த சிலையை இப்ராஹிம் தான் உடைத்திருக்க வேண்டும் என்பதாக அவர்களுக்கு மத்தியில் பேசப்பட்டது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அழைத்து விசாரிக்கப்பட்டது. விசாரித்த அந்த நேரத்தில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், நான் இந்த சிலைகளை உடைக்கவில்லை என்கிற அந்த 2வது பொய்யை சொன்னார்கள். அந்த மக்களுக்கு ஏகத்துவத்தை விளங்க வைக்க வேண்டும் என்பதற்காக சொன்ன பொய் இது. அந்த மக்களிடத்தில் சொன்னார்கள், நீங்களே பாருங்கள், உங்களுடைய கண்கூடாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், சிறு சிறு சிலைகள் எல்லாம் உடைந்து கிடக்கிறது, பெரிய சிலை மட்டும் உடையாமல் இருக்கிறது. அந்த சிலைகளை உடைத்த கோடாரியும் அந்த பெரிய சிலையினுடைய கையில் தான் இருக்கிறது என்கிற போது, அந்த பெரிய சிலை தான் மற்ற சிலைகளை எல்லாம் உடைத்திருக்க வேண்டும் என நான் கருதுகிறேன் என்பதாக சொல்லி அந்த மக்களுக்கு விளங்க வைக்க வேண்டும் என்பதற்காக அப்படி சொன்ன போது, அந்த மக்கள் எல்லாம் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் சொன்னார்கள், என்ன நீ இப்படி பேசுகிறாய், எப்படி, அது ஒரு கல் தானே, அதால் என்ன செய்ய முடியும், அதால் அசைய முடியுமா, ஆட முடியுமா, அது எப்படி ஒரு சிலை இன்னொரு சிலையை உடைக்க முடியும்,
நீதான் செய்திருக்க வேண்டும், அது செய்திருப்பதற்கான வாய்ப்பில்லை என்பதாக சொன்னார்கள். அப்பொழுது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்னார்கள், நீங்களே சொல்கிறீர்கள் அது கல்லுதான், அதற்கு எந்த விதமான அசையும் சக்தியும் கிடையாது, தன்னுடைய தீங்கையை அதால் தீர்த்து கொள்ள முடியாது, தன்னை தானே பாதுகாத்துக் கொள்ள முடியாது என்பதாக சொல்கிறீர்கள். அப்படி இருக்கிற போது அது எப்படி உங்களை பாதுகாக்கும், உங்களுடைய தீமைகளை போக்கும், உங்களுக்கு நன்மைகளை செய்து தரும்? எனவே நீங்கள் அந்த சிலை வணக்கம் என்பதில் ஈடுபடாதீர்கள். எல்லாவற்றையும் உங்களையும் என்னையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கிற இறைவன் ஒருவன் இருக்கிறான், அவனையே நாம் வணங்க வேண்டும், அவன்தான் ஓர் இறைவனாக இருக்கிறான் என்கிற அந்த ஏகத்துவத்தை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அந்த மக்களுக்கு முன்னிலையிலே முன்வைத்தார்கள். மூன்றாவது ஒரு கட்டம், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களும் அவர்களுடைய முதல் மனைவி சாரா அம்மையார் அவர்களும் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிற போது ஒரு ஊரின் வழியாக செல்கிறார்கள். அந்த நாட்டினுடைய மன்னருக்கு செய்தி சொல்லப்படுகிறது, வெளியூரில் இருந்து 2 பேர், ஒரு ஆணும் அழகிய ஒரு பெண்ணும் வந்திருக்கிறார்கள். அந்த பெண் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கிறாள். அரசே, அது உங்களுக்கு கிடைக்க வேண்டியது என்றெல்லாம் அந்த அமைச்சர்கள் சொன்ன அந்த நேரத்தில் அந்த பெண்ணை அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை அழைத்து அந்த மன்னன் அது யார் என்று கேட்கிற போது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களும் சாரா அம்மையார் அவர்களும் தான் இருவரும் ஈமான்தாரிகளாக இருக்கிறார்கள், மற்றவர்கள் எல்லாம் இறைவனை ஏற்றுக்கொள்ளாத மக்களாக இருக்கிறார்கள். எனவே அந்த மன்னன் தன்னுடைய சகோதரி என்பதாக சொன்னால் விட்டுவிடுவான், தன்னுடைய மனைவி என்று சொன்னால் விடமாட்டான் என்கிற கருத்தின் அடிப்படையில் அந்த மன்னனிடத்தில் தன்னுடன் வந்திருக்கக்கூடிய மனைவியை பார்த்து அது என்னுடைய சகோதரி என்பதாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்னார்கள். அப்படி சொன்னது மூன்றாவது பொய். அந்த மன்னன் அந்த சாராமையார் அவர்களுடைய அழகில் மயங்கினான், அப்படி இருந்தும் அவர்களை அடைய வேண்டும் என்பதாக கருதினான், அவர்களை தனிமைப்படுத்தினான். அவர்களை தொடுவதற்காக முற்பட்ட போது அல்லாஹ் சாராமையார் அவர்களை பாதுகாத்தான். அவர்கள் பத்தினி பெண்ணாக இருந்தார்கள், தக்வாதாரியாக ஈமான்தாரியாக இருந்தார்கள், ஒரு நபியினுடைய மனைவி அல்லவா. சாராமையார் அவர்களை தொடச் சென்ற போது அந்த நேரத்தில் அவனுக்கு வலிப்பு நோய் வந்து விட்டது என்பது வரலாறு. அப்படி வலிப்பு நோய் வந்த போது அவன் கத்தினான், கதறினான், நான் உன்னை இனி தீண்டவே மாட்டேன், என்னை காப்பாற்றி விடு, உன்னுடைய இறைவனிடத்தில் முறையீடு என்பதாக சொன்னான். சாரா அம்மையார் அவர்கள் அவனுக்காக வேண்டி அந்த மன்னருக்காக துஆ செய்தார்கள். அவனுக்கு அந்த நோய் குணமாகியது. குணமானதற்கு பிறகு மீண்டும் அந்த தீய எண்ணம் அவனுக்கு வந்தது. சாராமையார் அவர்களை தொடுவதற்கு முற்பட்டான், மீண்டும் அந்த வலிப்பு நோய் வந்தது. அவர்கள் மறுபடியும் துஆ செய்ய சொன்னான் அந்த மன்னன், மீண்டும் துஆ செய்தார்கள், அவனுக்கு சரியானது. மூன்றாவது தடவையும் அதே போல் நடந்தது. அதற்கு பிறகு அவன் விளங்கிக் கொண்டான், இது இறைவனினுடைய உதவியை பெற்றிருக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்கிறாள், இந்த பெண்ணை நாம் எக்காலத்தில் நம்மால் தீண்டிவிட முடியாது என்பதை உணர்ந்து கொண்ட அந்த மன்னன் அந்த சாரா அம்மையார் அவர்களின் மீது வைத்திருந்த அந்த பிரியத்தின் காரணத்தினால், நீங்கள் எங்களுடைய நாட்டிற்கு வந்திருக்கிறீர்கள், உங்களை நான் சும்மா அனுப்புவதற்கு எனக்கு விருப்பம் இல்லை என்பதாக சொல்லி சாரா அம்மையார் அவர்களுக்கு பரிசாக தன்னிடத்தில் இருந்த ஒரு அடிமை பெண்ணை அந்த மன்னன் வழங்கி அவர்களை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களையும் சாரா அம்மையார் அவர்களையும் கௌரவப்படுத்தி அனுப்பி வைத்தார் அந்த மன்னன். அப்படி அந்த மன்னனின் மூலமாக வழங்கப்பட்ட அந்த அடிமை பெண் தான் ஹாஜரா அம்மையார் அவர்கள். அந்த ஹாஜரா அம்மையார் அவர்களுக்கும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கும் சாரா அம்மையார் அவர்கள் நிக்காஹ் செய்து வைத்தார்கள் என்பது வரலாறு. முதல் மனைவி சாரா அம்மையார் அவர்களுக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கும் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் பிறந்தார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கும் ஹாஜரா அம்மையார் அவர்களுக்கும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் பிறந்தார்கள். அந்த நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், ஹாஜரா அம்மையார், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு பலகட்டமான சோதனைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்தான். அவர்களிடத்திலிருந்து நாம் படிக்க வேண்டிய பாடங்களும் படிப்பினைகளும் ஏராளம் ஏராளம் உண்டு. நம்முடைய கண்களுக்கு முன்னால் எத்தனையோ கட்டளைகள் வைக்கப்பட்டிருக்கிறது.
தொழ வேண்டும், நோன்பு வைக்க வேண்டும், சதகா கொடுக்க வேண்டும், ஜகாத் கொடுக்க வேண்டும், ஹஜ் செய்ய வேண்டும், நேரம் தவறாமல் அந்தந்த நேரத்தில் தொழ வேண்டும். ஒரு மனிதர் பிற மனிதருக்கு அநீதம் இழைக்க கூடாது, பொய்யுரைக்க கூடாது, புறம் பேசக்கூடாது, கோல் சொல்லக்கூடாது என்று எவ்வளவோ கட்டளைகள் நமக்கு முன்னால் உண்டு. ஆனால் அந்த கட்டளைகளை எல்லாம் நாம் மதிக்காமல் நடந்து கொண்டிருக்கிற நிலைகள் நம்மில் பலரிடத்தில் உண்டு. ஆனால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள், அவர்களுடைய குடும்பத்தார்கள், அவர்கள் எந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்களாக இருந்தார்கள். எல்லா சோதனைகளையும் அவர்கள் சாதனைகளாக ஆக்கி காட்டினார்கள். அல்லாஹ் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு கட்டளையிட்டான், உங்களுடைய மனைவியையும் பிறந்திருக்கிற பிள்ளையையும் மனிதர்கள் வாழ்வதற்கு சாத்தியக்கூறே இல்லாத பாலைவனத்தில் கொண்டு போய் விட்டுவிட்டு நீங்கள் எகிப்துக்கு சென்றுவிட வேண்டும் என்பது அல்லாஹ்வினுடைய கட்டளை. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அழைத்து வந்தார்கள். ஹஜராமையார் அவர்களையும் கை குழந்தையும் மனிதர்கள் வாழ்வதற்கு சாத்தியக்கூறே இல்லாத அந்த பாலைவனத்தில் விட்டுவிட்டு அவர்கள் திரும்பி செல்லுகிற அந்த நேரத்தில் தான் மனைவி ஹாஜராமையார் அவர்கள் கணவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களிடத்திலே கேட்கிறார்கள், இங்கே எங்களை விட்டு செல்கிறீர்களே, இது இறைவனுடைய கட்டளையா? ஆம் என்பதாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தலையசைத்தார்கள். அவ்வளவுதான். அப்படின்னா நீங்க திரும்பி பார்க்காம போய்கிட்டே இருங்க, அல்லாஹ் என்னை பாதுகாப்பான் என்பதாக ஹாஜராமையார் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய ஈமானினுடைய தரம், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட வேண்டும் என்கிற அந்த எண்ணம் எந்த அளவுக்கு இருந்திருக்கும். அவர்களிடத்திலிருந்து, அவருடைய வரலாறுகளிலிருந்து நாம் பெறுகிற பாடமும் படிப்பினையும் இதுதான். அவர்களிடத்தில் இருந்த அந்த ஈமானுக்கு கூலியாக அல்லாஹ் தஆலா எதை கொடுத்தான்? குழந்தை அழுகிறது, அங்கேயும் இங்கேயும் 7 தடவை தண்ணீருக்காக வேண்டி ஹாஜராமையார் ஓடினார்கள். ஜம்சம் நீர் கிடைத்தது. இன்றளவுக்கும் நாம் அந்த நீரை கண்ணால் பார்த்து கொண்டிருக்கிறோம், குடித்துக் கொண்டிருக்கிறோம். உலகளாவிய அளவில் இருக்கிற எல்லா இஸ்லாமியர்களுடைய நாவுகளிலும் அது பட்டு கொண்டிருக்கிறது. அது எப்படி கிடைத்தது? அந்த ஹாஜராமையார் அவர்களுடைய அந்த தியாகம், அவர்களிடத்தில் இருந்த அந்த ஈமான், அவர்களிடத்தில் இருந்த அந்த இறைவனுக்கும் கணவனுக்கும் கட்டுப்படுகிற அந்த தன்மை. அப்படி அந்த தன்மை இறைவனுக்கு கட்டுப்படுகிற ஒரு பெண்ணாக இருக்கக்கூடியவள் தன்னுடைய கணவருக்கு கட்டுப்படுகிற அந்த தன்மை ஒருவரிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஏராளமான பாக்கியங்களை கொண்டு வந்து கொட்டி கொடுப்பான். ஹஜராமையார் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவரிடத்தில் இருந்த அந்த ஈமானின் பாக்கியத்தை நாம் உணர வேண்டும், நாம் பாடம் பெற வேண்டும், படிப்படை பெற வேண்டும் என்பதற்காகவே அதை ஒரு இபாதத்தாக, வணக்கமாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு ஆக்கி தந்து விட்டான். இப்பொழுது ஜம்சம் நீருக்காக வேண்டி மக்கள் ஓடவில்லை. அங்கே தண்ணீர் இருக்கிறது. தண்ணீர் இல்லாத காலத்தில் அவர்கள் ஓடினார்கள். இன்றைக்கு நாம் குளிரீட்டப்பட்ட அந்த அறையிலே நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஏன்? அவர்களுடைய அந்த தியாகத்தை நினைவு கூற வேண்டும் என்பதற்காக வேண்டி, அந்த தியாக மனப்பான்மை, அந்த ஈமான், அந்த தக்குவா, அந்த கட்டுப்படுகிற அந்த தன்மை, தவக்கல், இவைகளெல்லாம் நம்மிடத்திலே வந்துவிட வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த மார்க்கம் நமக்கு அதை இபாதத்தாக, வணக்கமாக ஆக்கி தந்திருக்கிறது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை, அவர்களுடைய வரலாறுகளை, அவருடைய குடும்பத்தார்களுடைய தியாகங்களை பேசுகிற போது அது நம்மிடத்திலும் வந்துவிட வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தை நாம் நம்முடைய உள்ளத்திலே கொண்டு வந்து செயல்பட வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய ஈமானினுடைய தரம் எந்த அளவுக்கு இருந்தது? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை நெருப்பு குண்டத்திலே தூக்கி வீசுவதற்காக அந்த நம்ரூத் என்கிற அந்த மன்னன் தயாரானான். அப்படி வீசப்படுகிற அந்த நேரத்திலே அழையா விருந்தாளிகளாக மலக்குகள் வந்தார்கள். இப்ராஹிமே, நாங்கள் உங்களை பாதுகாத்து விடட்டுமா என்பதாக கேட்டது யார்? மனிதர்கள் அல்ல, வானவர்கள், மலக்குகள் வந்து கேட்கிறார்கள். அப்பொழுது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள், உங்களுடைய உதவி எனக்கு வேண்டாம், என்னை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கிற இறைவன் இதை பார்த்து கொண்டிருக்கிறான், அவன் எனக்கு உதவி செய்வான், அவனே எனக்கு போதுமானவன், ஹஸ்புனல்லாஹ் என்பதாக அவர்கள் ஹஸ்பி அல்லாஹ் என்று, எனக்கு அல்லாஹ்வே போதுமானவன் என்பதாக சொன்னார்கள். என்றால் எவ்வளவு ஈமானிய உரம் அவர்களிடத்தில் இருந்திருக்க வேண்டும்.
எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நேரடியாக அந்த நெருப்பு குண்டத்திற்கு கட்டளையிட்டான். குல்னா யா நாரு கூனி பர்தவ் வ ஸலாமன் அலா இப்ராஹிம். நெருப்பே அந்த இப்ராஹிமுக்கு நீ குளிர்ந்த பூஞ்சோலையாக ஆகிவிடு என்பதாக கட்டளையிட்டான். அது பூஞ்சோலையாக குளிர்ந்த பூஞ்சோலையாக மாறியதா இல்லையா? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்களா இல்லையா? அந்த ஈமானிய உரம் நம்மிடத்தில் வருமானால் அந்த மாதிரியான பாதுகாப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கும் தருவான் என்பதை நினைவுகூரும் முகமாகத்தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய வரலாறை நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தந்திருக்கிறான். நாம் அல்லாஹ்வினுடைய கட்டளைகளுக்கு அவர்கள் முழுமையாக அடிபணிந்தார்கள். நாம் எந்த அளவுக்கு அடிபணிந்து கொண்டிருக்கிறோம்? சோதனைகள் ஏற்படுகிற போது அவர்கள் சாதனைகளாக அதை மாற்றி காட்டினார்கள். நமக்கு ஏதாவது ஒரு சின்ன சோதனைகள் வந்தாலும் கூட நாம் என்ன சொல்கிறோம்? ஒரு தொழுகையாளிகளாக இருக்கக்கூடியவர்கள் கூட நான் தொழுகிறேன், நான் நோன்பு வைக்கிறேன், நான் தான தர்மம்லாம் அப்படி கொடுக்கிறேன், நான் எவ்வளவோ அல்லாஹ்வுக்கு உகப்பானவனாக நான் நடக்கிறேன், அப்படி இருந்தாலும் கூட அல்லாஹ் தாலா என்னையே மீண்டும் மீண்டும் சோதிக்கிறான், எவ்வளவோ சோதனைகளை நான் சந்தித்துக் கொண்டிருக்கிறேனே, எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம் என்றெல்லாம் புலம்புகிற, சில இடங்களில் நடக்கிற அந்த சோதனைகளை பார்க்கிற போது இப்படியெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சோதனைகளை கொடுக்கிறானே, அல்லாஹ் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறான், அவனுக்கு கண் இல்லையா, காது இல்லையா, மூக்கு இல்லையா என்றெல்லாம் கேட்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு நம்முடைய ஈமானில் குறை உள்ளவர்களாக பலகீனமானவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிற நிலையை பார்க்கிறோம். அல்லாஹ் சொன்னான், அம் ஹஸிப்தும் அன் தத்குலுல் ஜன்னத வலம்மா யஅதிக்கும் மஸலுல் லதீன கலவ் மின் கப்லிக்கும். உங்களுக்கு முன்னே சென்று போனவர்களுக்கு ஏற்பட்ட சோதனைகள் உங்களுக்கு வராமலேயே சுவர்க்கத்தை அடைந்து விடலாம் என்று நீங்கள் எண்ணுகிறீர்களா என்பதாக கேட்கிறான். அப்படியானால் இந்த உலகம் சோதனைக்குரியதுதான், நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இது ஒன்றும் சுவனம் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் என்ன கருதுகிறோம்? இந்த உலகம்தான் சுவனம், இந்த உலகத்தில் நிம்மதியாக சொர்க்கத்தில் இருப்பதை போல இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். ஆனால் இந்த உலகம் சொர்க்கம் அல்ல. மூமின்களுக்கு, முஸ்லிம்களுக்கு இந்த உலகம், இந்த பூமி என்பது அதை சிறைச்சாலை போன்று கட்டுக்கோப்போடு வாழ்ந்துவிட்டு சென்று விட வேண்டியதுதான். அத்துன்யா சிஜ்னுல் முஃமின் வ ஜன்னத்துல் காஃபிர். காஃபிர்களுக்குத்தான் இந்த பூமி உலகம் சொர்க்கம். மூமின்களுக்கு சோதனைகள் நிறைந்த ஒன்றுதான் இந்த உலகம் என்பதை நாம் விளங்கியாக வேண்டும். மஸ்ஸத்துல் பஅஸா வல் ضرா, அவர்களை வறுமை, பிணி போன்ற கஷ்டங்களும் துன்பங்களும் பீடித்தன என்பதாக சொல்கிறான். வஸுல்ஸிலு ஹத்தா யகூல ரசூல் வல்லதீன ஆமனூ மஅஹு மத்தா நஸ்ருல்லாஹ். அல்லாஹ்வின் உதவி எப்பொழுது வரும் என்று அந்த தூதரும் அவரோடு ஈமான் கொண்டவர்களும் கூறும் அளவுக்கு அவர்கள் அழைக்கழிக்கப்பட்டார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் இறுதியாக ஒரு சுப செய்தியை சொன்னான். அந்த சோதனைகளை பொறுமையோடு நாம் தாங்கிக் கொள்கிற போது, அலா இன்ன நஸரல்லாஹி கரீப், நிச்சயமாக அல்லாஹ்வின் உதவி சமீபத்திலேயே இருக்கிறது என்பதாக ஆறுதல் வார்த்தைகள் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கூறுகிறான். நபிமார்களுக்கு அதிகமான சோதனைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கொடுத்தான். அருமையானவர்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் மா ஹாதிஹில் அல்லாஹியு, யா ரசூலல்லாஹ் உலுஹியா என்றால் என்ன என்பதாக கேட்டார்கள். கால சுன்னத் அபீக்கும் இப்ராஹிம், இது உங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய வழிமுறை என்பதாக சொன்னார்கள். காலு ஃபமா லனா ஃபியா யா ரசூலல்லாஹ், மீண்டும் அந்த சஹாபாக்கள் யா ரசூலல்லாஹ் இதில் எங்களுக்கு என்ன நன்மை இருக்கிறது என்பதாக கேட்டார்கள். கால பிகுல்லி ஷாரத்தி ஹஸனா, குர்பானி கொடுக்கப்படும் பிராணியினுடைய ஒவ்வொரு முடிக்கும் நன்மை கிடைக்கும் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மா அமில ஆதமி மின் அமலி யௌமன் நஹரி அஹப்ப இலல்லாஹி மின் இஹ்ராகி தம். இதில் அல்லாஹ்வுடைய நாளில் மனிதன் செய்கின்ற நற்செயல்களில் இறைவனுக்கு விருப்பமானது குர்பானி ஆகும் என்பதாக சொன்னார்கள். இன்னஹு லயஅதி யௌமல் கியாமத்தி பிகுரூனியா வ ஷஆரிஹா வ அத்லாஃபியா
நிச்சயமாக குர்பானி அதனுடைய முடிகள், கொம்புகள், குழம்புகள் கியாமத் நாளில் குர்பானி கொடுத்தவனை தேடி வருகிறது என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், வஅன்ன தம லா யகாஉ மினல்லாஹி பிமகானி கப்ல ஐ யகா மினல் அர்த். அதனுடைய இரத்தம் பூமியில் விழுவதற்கு முன்னால் அல்லாஹ்வை அதனுடைய நன்மை அடைந்து விடுகிறது என்பதாகவும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு இறைவன் கொடுத்த சோதனைகளில் எல்லாம் மிகப்பெரிய சோதனைகளில் ஒன்று தன்னுடைய பாசத்தோடு வளர்த்து வருகிற இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை, சிறு பாலகனை அல்லாஹ்வுக்காக வேண்டி அறுத்து பலியிட வேண்டும் என்பதாக சொன்னது. வயதான காலத்தில் நீண்ட நாட்களுக்கு பிறகு பெற்றெடுத்த அந்த பிள்ளை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ்வினுடைய கட்டளை, அந்த மகனை அல்லாஹ்விற்காக வேண்டி அறுத்து பலியிட வேண்டும் என்பது. உடனேயே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய கட்டளை, நான் அறுக்கிறேன் என்பதாக புறப்பட்டு விடவில்லை. தன்னுடைய மகனாரை அழைத்து தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள், யா புனைய, என்னுடைய அருமை மகனே, இன்னி அராஃபில் மனாமி அன்னி அதுபஹுக்க, உன்னை அறுத்து பலியிடுற மாதிரி நான் கனவு கண்ட மோனே, உன்னை அறுப்பதற்கு உனக்கு சம்மதமா? அல்லாஹ்வினுடைய கட்டளையாக இது இருக்கிறது. பல்லுர் மாதா தரா, இதை பற்றி உன்னுடைய அபிப்பிராயம் என்ன என்பதாக கேட்டார்கள். ஒரு தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள ஒரு உறவு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் இதிலிருந்து படிக்க வேண்டும். அப்பொழுது மகனாக இருக்கிற இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுக்கும் தன்னுடைய பெற்றோராக இருக்கிற தந்தைக்கும் எப்படி கட்டுப்பட்டார்கள் என்பதை நாம் இங்கே பார்க்க வேண்டும். சொன்னார்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள், யா அபதி இஃஅல் மா துஅமர் சதஜிதுனி இன்ஷாஅல்லாஹ் மினஸ் சாபிரீன். வாப்பா, இது அல்லாஹ்வினுடைய கட்டளை என்று சொன்னால் உடனேயே அதை நீங்கள் நிறைவேற்றுங்கள், அதற்கு நான் முழுமையாக கட்டுப்படுகின்றேன். அது மாத்திரமல்ல, என்னை அறுக்க போகின்ற அந்த நேரத்துல நீங்க என்னை அறுக்கிறதுக்காக ஓடி வர, அதுக்கு பயந்து நான் ஓட, அந்த மாதிரி எல்லாம் நான் இருக்க மாட்டேன். சதஜிதுனி இன்ஷாஅல்லாஹ் மினஸ் சாபிரீன், நிச்சயமா நான் ரொம்ப பொறுமையாளரா நான் கிடப்பேன் என்று நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், எந்த அளவுக்கு ஒரு தியாக மனப்பான்மை உடையவர்களாக, தியாக உணர்வுடையவர்களாக, அல்லாஹ்வினுடைய கட்டளைக்கு அடிபணிந்தவர்களாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் இருந்தார்கள். மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் இருந்தார்கள். தாயார் ஹாஜரா அம்மையார் அவர்கள் இருந்தார்கள் என்பதை பார்த்து அதிலிருந்து ஏராளமான பாடங்களும் படிப்பினையும் இந்த சமூகத்திற்கு உண்டு என்பதனால் தான் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு, அவருடைய செயல்பாடுகள் அனைத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத்திற்கு இபாதத்தாக, வணக்கமாக ஆக்கி தந்து விட்டான். நாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி, இந்த மார்க்கத்திற்காக, இந்த தீனுல் இஸ்லாத்திற்காக வேண்டி என்ன தியாகங்களை செய்திருக்கிறோம், இந்த மார்க்கத்திற்கு வரலாறு பேசுகிற அளவுக்கு என்ன பெருமையை நாம் சேர்த்து வைத்திருக்கிறோம், என்ன தியாகத்தை நாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்திருக்கிறோம் என்பதை ஒரு கணம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தன்னுடைய உயிரையே தியாகம் செய்ய முன் வந்தார்கள், தன்னுடைய மகனையே தியாகம் செய்ய முன் வந்தார்கள் என்கிற போது, நாம் நம்முடைய உடலில் இருக்கிற உறுப்புகளை அல்லாஹ்வுக்காக வேண்டி எந்த அளவுக்கு தியாகம் செய்து கொண்டிருக்கிறோம். நம்மிடத்திலே நாவு இருக்கிறது, அல்லாஹ்வை பேசுகிற அந்த பேச்சுகளுக்காக இந்த நாவை எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறோம், அவளுக்கு திக்ரு செய்வதற்காக, தஸ்பீஹ் செய்வதற்காக இந்த நாவை எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறோம். இந்த நாவை அதற்காக பயன்படுத்துகிறோமா, அல்லது அதற்கு மாற்றமான காரியங்களை, ஆபாசமான வார்த்தைகளை பேசுவதற்காக பயன்படுத்துகிறோமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிஅமத்தாக கண்களினுடைய பார்வையை தந்திருக்கிறான், எந்த அளவுக்கு அதன் மூலமாக நாம் தியாகம் செய்கிறோம். செவிகளை, காதுகளை தந்திருக்கிறான், எந்த அளவுக்கு நம்முடைய தியாகம் இருக்கிறது அதன் மூலமாக. நமது நாவு ரொப்பினுடைய பொருத்தத்திற்காக தியாகம் செய்ய வேண்டும். நாவினுடைய அந்த தியாகம் என்பது பொய், புறம் பேசுதலை விட்டும் நீங்கி இருப்பது என்பதை கவனத்தில் வைக்க வேண்டும். மல்லம் யதா கௌல ஸூரி வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத ஃபீ அன் யதா தஆமஹு வ ஷராபஹு. யார் பொய்யான பேச்சுக்களையும் பொய்யான நடவடிக்கைகளையும் விடவில்லையோ, அவர் பசித்திருப்பதோ தாய்த்திருப்பதோ அல்லாஹ்வுக்கு தேவையில்லை என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்று சொன்னால், நாவை நாம் கட்டுப்படுத்தி இனிய வார்த்தைகளை பேச வேண்டும், ஆபாசமான வார்த்தைகளை பேசக்கூடாது.
அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுவதற்காக இந்த நாவுகள் எழ வேண்டும். ஒரு கிராமவாசி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வந்து, யா ரசூலல்லாஹ், சொர்க்கத்தில் என்னை கொண்டு சேர்க்கும் நற்காரியத்தை எனக்கு கற்றுக் கொடுங்கள் என்பதாக கேட்டார். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில விஷயங்களை கூறிவிட்டு, உன்னால் இதற்கு முடியாவிட்டால் பசித்தவனுக்கு உணவு கொடு, நல்லதை ஏவி தீமையை தடு, தாய்த்தவனுக்கு நீர் புகட்டு என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதற்கும் முன்னால் முடியாவிட்டால் உனது நாவை நல்ல வார்த்தைகளை பேசுவதற்கு மட்டுமே பயன்படுத்து என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி, நாம் நல்ல வார்த்தைகளை மட்டுமே பேசுவது இருக்கிறதே அது சுவனத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்பதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து, ஜிஹாதில் அதிகம் நன்மை தரக்கூடிய ஜிஹாத் எது என்பதாக கேட்டார்கள். எந்த ஜிஹாதில் அதிகமாக திக்ரு செய்யப்படுகிறதோ அதில் தான் அதிகமான நன்மை இருக்கிறது என்பதாக சொன்னார்கள். மீண்டும் கேட்டார், அதிகமான நோன்பில் அதிகமாக எந்த நோன்பில் திக்ரு செய்யப்படுகிறதோ அந்த நோன்பில் தான் நன்மை இருக்கிறது என்பதாக சொன்னார்கள். அதே போல தொழுகையாக இருந்தாலும் மற்ற வணக்கங்களாக இருந்தாலும் அல்லாஹ் நினைவுகூறப்படுகிற, தஸ்பீஹ் செய்யப்படுகிற, திக்ரு செய்யப்படுகிற அதில் தான் அதிகமான கூலி இருக்கிறது என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே திக்ரு தான் நம்முடைய உள்ளத்தை பக்குவப்படுத்தும் சாதனம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மா மின் அய்யாமின் ஆஸமு இன்தல்லாஹ் வலா அஹப்பு இலைஹி மினல் அமலி ஃபீஹின்ன மின் ஹாதிஹில் அய்யாமில் அஷ்ர். துல்ஹஜ் மாத முதல் 10 நாட்களில் செய்யக்கூடிய நல்லமல்களுக்கு ஈடாக வேறு எந்த நாட்களில் செய்யும் நல்லமல்களும் அல்லாஹ்வுக்கு பிரியமானதாக இல்லை என்று சொன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபஅக்ஸிரு ஃபீஹின்ன மின தஹ்லீலி வத்தக்பீரி வத்தஹ்மீத். ஆகவே தஹ்லீல் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை அதிகமாக சொல்லுங்கள், தக்பீர் அல்லாஹு அக்பர் என்பதை அதிகமாக சொல்லுங்கள், தஹ்மீத் அல்ஹம்துலில்லாஹ் போன்ற திக்ருகளை அதிகமாக செய்யுங்கள் என நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த நாவின் மூலமாக திக்ருகளை நாம் அதிகப்படுத்திக் கொள்கிற போது, அதிகமாக நல்ல வார்த்தைகளை மட்டுமே நாம் பேசி பழகுகிற போது, வாழுகிற போது அதுவே நம்மை சுவனத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்பதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால் அதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். அடுத்து நம்முடைய காது ரொப்பினுடைய பொருத்தத்திற்காக தியாகம் செய்ய வேண்டும். வல்லதீன அனில்லாஹி முஅரிதூன், அவர்கள் வீணான பேச்சு செயல் ஆகியவற்றை விட்டும் விலகி இருப்பார்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 23வது அத்தியாயம் 3வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். இந்த காதுகளின் மூலமாக எவ்வளவோ ஆபாசமான பாடல்களை கேட்கிறோம், வார்த்தைகளை கேட்கிறோம். இதையெல்லாம் விட்டு தவிர்ந்திருக்க வேண்டும். நல்ல வார்த்தைகள் பேசுவதை கேட்கப்பட வேண்டும். இந்த காதுகளின் மூலமாக அல்லாஹ்வுக்கு பிரியமில்லாத அந்த வார்த்தைகளை கேட்பதை விட்டு நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும். அதே போல நம்முடைய கண்கள், அந்த கண்களின் மூலமாக நல்ல வார்த்தைகளை, நல்ல செயல்பாடுகளை நாம் பார்க்க வேண்டுமே தவிர ஆபாசமான காட்சிகளை பார்ப்பது, ஆபாசமான செயல்முறைகளை பார்ப்பது, இந்த மாதிரியான எதையெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஹராமானதாக ஆக்கி தந்திருக்கிறானோ அதை விட்டும் இந்த கண்களினுடைய பார்வையை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அதே போல நம்முடைய நப்சு, ரொப்பினுடைய பொருத்தத்திற்காக அதை நாம் தியாகம் செய்ய வேண்டும். நப்சுடைய தியாகம் என்பது பேராசை, மனோ இச்சை ஆகியவற்றை விட்டும் நாம் நீங்கி இருக்க வேண்டும். 5வது, நம்முடைய உள்ளம் ரொப்பினுடைய பொருத்தத்திற்காக வேண்டி அதை நாம் தியாகம் செய்ய வேண்டும். உள்ளத்தின் தியாகம் என்பது உலக ஆசைகளை விட்டு நீங்கி இருப்பதாகும். அது அஃப்லஹ மன் தஸக்கா, தூய்மை அடைந்தவன் நிச்சயமாக வெற்றி பெறுகிறான் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான். வதகரஸ்ம ரப்பி ஃபஸல்லா, அவன் தன்னுடைய இறைவனுடைய நாமத்தை துதித்துக் கொண்டும் தொழுது கொண்டும் இருப்பான் என்பதாக சொல்கிறான். நம்முடைய வாழ்வில் இறை சிந்தனை மட்டுமே அதிகமாக இருக்க வேண்டும். 6வதாக நமது ரூஹு ரொப்பினுடைய பொருத்தத்திற்காக தியாகம் செய்ய வேண்டும். ரூஹுடைய தியாகம் என்பது மறுமையினுடைய இன்பங்களை விட்டும் நீங்காதிருப்பதாகும். மறுமையினுடைய சிந்தனை, மறுமையினுடைய எண்ணத்திலே நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். 7வதாக நமது சிறு ரொப்பின் பொருத்தத்திற்காக தியாகம் செய்ய வேண்டும். வலிமன் காஃப மகாம ரப்பி ஜன்னத்தான், தன்னுடைய இறைவனின் முன் விசாரணைக்காக நிற்க வேண்டும் என்பதை பயந்தவனுக்கு 2 சொர்க்க சோலைகள் இருக்கின்றன என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 55வது அத்தியாயம் 46வது வசனத்தில் குறிப்பிடுகிறான். அப்படியானால் அல்லாஹ் எல்லா நிலைகளிலும் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்று
அல்லாஹ்வின் மீது தக்வாவுடையவர்களாக அச்சமுடையவர்களாக நாம் இருந்தோம் என்று சொன்னால் அது நமக்கு 2 சுவனங்களை பெற்றுத் தரும் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். சிறுடைய தியாகம் என்பது அல்லாஹ் அல்லாத அனைத்து படைப்பு எண்ணங்களை விட்டும் நீங்கி இருப்பதாகும். ஒரு இறை நம்பிக்கையாளன் வாழ்நாள் முழுவதும் நாம் யாரையும் ஏமாற்றக்கூடாது, யாருக்கு மோசடி செய்யக்கூடாது, தீமையான பேச்சுக்களை பேசாமல், தீமையான காரியங்களில் ஈடுபடாமல், வாழ்நாள் முழுவதும் அல்லாஹ் என்னை மறைமுகமாக இருந்து பார்த்து கொண்டிருக்கிறான் என்று எண்ணி அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடக்க வேண்டும். இவ்வாறே மற்ற எல்லா உறுப்புகளையும் தீமைகளை விட்டு பாதுகாத்துக் கொள்வது அவசியமாகும். நம்முடைய ஒவ்வொரு உறுப்பும் சதகா செய்ய வேண்டும். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தன்னுடைய ரப்புக்காக தன்னுடைய உயிரை அவர்கள் தியாகம் செய்தார்கள். மனிதர்களாகிய நாம் நம்முடைய ஒவ்வொரு உறுப்புக்கும் சதகா செய்வோமாக. கால குல் மஅரூஃபின் சதகா, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எல்லா நல்லறமும் தர்மமே என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஈமானையும் தக்வாவையும் நாம் வளர்த்துக் கொள்வோம், தியாக உணர்வோடு வாழ்வோம், சுவனத்தை கூலியாக பெறுவோம். இறைவன் அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரஹ்மானே, எங்களின் பாவம் நீங்கிடச் செய்வாயே.